அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் சொர்க்கத்தில் அல்லாஹ் குடி அமர்த்தாத ஒரு பண்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கென்று சில இயற்கையான பண்புகளை, அது நல்ல பண்பாக இருந்தாலும் சரி, சில தீய பண்புகளாக இருந்தாலும் சரி, இயற்கையாகவே அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளங்களில் வைத்த நிலையில் தான் நம்மை படைத்திருக்கிறான். இரக்க குணம் என்பதை அல்லாஹ் இயல்பாக நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி இருக்கிறான். ரோஷ உணர்வு என்ற ஒரு நல்ல பண்பை நமக்கு இயற்கையாக ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போன்று கெட்ட பண்புகளில் கஞ்ச தனத்தை அல்லாஹ் இயற்கையாக நமது உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். நம்ம எவ்வளவு தாராள உள்ளத்தோடு நடந்தாலும் சில நேரங்களில் நம்மை அறியாமல் இந்த கஞ்சத்தனம் வெளிப்பட்டு விடும். அது போன்ற ஒரு கெட்ட பண்புதான் குரோத எண்ணத்தை மனித குலத்தில் எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் இயற்கையாக அதை வைத்திருக்கிறான். குரோத எண்ணங்களை வென்றெடுத்து உலகத்தில் இரக்க உள்ளத்தோடு வாழக்கூடியவர்களும் சிலர் இருக்கிறார்கள். அந்த குரோத எண்ணத்திற்கு கட்டுண்டவர்களாக மனித குலத்திலேயே ஒரு பெரும் இரக்கமற்ற மனிதர்களாக வாழக்கூடியவர்களும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அடியார்களிடத்திலே விசாரணை செய்துவிட்டு அவன் கருணையால், அவனுடைய அளப்பெரும் கிருபையால் அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் அனுப்புகிற நேரத்தில் திருக்குரானில் சூரா அல்-அராஃபிலே சொல்கிறான், வ நஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில். மனிதர்களுடைய அந்த சொர்க்கவாசியினுடைய உள்ளங்களில் இருந்து குரோத எண்ணத்தை நாம் கலற்றி எடுத்து விடுவோம். பிறகுதான் அவர்களுக்கு சொர்க்கத்தில் குடியமர்த்துவோம். அப்ப சொர்க்கவாசி உள்ளத்தில் என்ன இருக்குது? குரோத எண்ணம் இருக்கிறது. எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு குரோத எண்ணத்தால் வச்சிருக்கிறான். அது நம்மை அறியாமல் சில நேரங்களில் அது வெளிப்படும். நமது அண்டை வீட்டார்களுக்கு எதிராக நாம் குரோதத்தோடு நடப்போம், வன்மத்தோடு நடப்போம். நமது உறவுக்காரர்கள், நமது நட்பு வட்டாரங்கள், நாம் பழகுகிற சக சமுதாய மனிதர்கள், ஆண்கள் பெண்களிடத்தில் இந்த குரோத எண்ணத்தை சில நேரங்களில் நாம் கட்டவிழ்த்து விடுவோம். பிறரை பிடிக்காது அவர்கள் மீது கொண்ட எரிச்சல், அவர்கள் மீது கொண்ட காழ்ப்புணர்வு அவர்களுக்கு துரோகம் செய்கிற இடத்திற்கு நம்மை தள்ளிவிடும். இது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப இது இல்லாத நிலையில் தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பான். நாம் எவ்வளவு நன்மைகளை செய்திருந்தாலும் சரி, நமது உள்ளங்களிலிருந்து குரோதத்தை அல்லாஹ் கலர்ச்சி எடுப்பான். அல்லாஹுடைய தூதர் உட்பட, ஏனைய நபிமார்கள் உட்பட, ஏனைய நல்லோர்கள் உட்பட எல்லார் உள்ளங்களில் இருந்தும் அல்லாஹ் வன்மத்தை, குரோதத்தை கலர்ச்சி எடுத்த பிறகுதான் சொர்க்கத்திற்குள் அவர்களை அல்லாஹ் குடி அமர்த்துவான் என்று திருக்குரானில் சூரா அல்-அராஃபிலே அல்லாஹ் பேசுகிறான். இந்த குரோத எண்ணம் இருக்கிறதே, அது நமது மார்க்க பற்றையும் மறுமைக்கான எதிர்பார்ப்பு கொண்ட அந்த மறுமை சிந்தனையும் அழிக்கக்கூடிய இடத்தில் உள்ள ஒரு பண்பு தான் இது. இது எந்த அளவிற்கு நம்மை பாழ்படுத்தி விடும் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, லா யதுகுலுல் ஜன்னா ஹத்தா யுமின். உங்கள யாருமே சொர்க்கம் நுழைய முடியாது ஈமான் கொள்ளுகின்ற வரை அப்படின்னாங்க. சொல்லிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உங்களில் எவருமே ஈமான் கொண்டவர்கள் அல்ல, உங்களுக்கு ஒருவருக்கொருவர் நீங்கள் நேசத்தை வெளிக்காட்டாதவரை, சக மனிதர்களை, சக முஸ்லிம்களை நீங்கள் நேசிக்காதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர் அல்ல. நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை நாளை மறுபடியும் நீங்கள் சொர்க்கம் நுழைய போவதும் அல்ல. சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் அந்த இணக்கத்தை, அன்பை அதிகப்படுத்துவதற்கு நான் உங்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃஷுஸ் ஸலாம பைனக்கும். உங்களுக்கு மத்தியில் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். இந்த வன்மத்தை நீங்க விடுறதுதான் சொர்க்கத்துக்கே உங்களை கூட்டு போகுங்கிறாங்க ரசூலுல்லாஹ்.
சலாத்தை பரப்புங்கள், ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஈமான் கொண்டவராக மாறலாம். ஈமான் கொண்டவராக மாறினால் நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம். நீங்கள் சகோதரத்துவத்தை கைவிட்டு விடுவீர்களே ஆனால் ஈமானில் உங்களுக்கு குறை ஏற்பட்டு விட்டது. ஈமானில் குறை ஏற்பட்டவர்கள் சொர்க்கத்தை அடைய முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இந்த சகோதரத்துவம் என்பது மறுமை நாளில் நம்மை சொர்க்கம் வரை கொண்டு வந்து சேர்க்கிற மிக பிரதானமான அமல்களில் ஒன்று. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் சகோதரர்கள் தங்களுக்கு மத்தியில். அவர்கள் எந்த மொழி பேசலாம், எந்த நிறம் கொண்டவர்களாக இருக்கலாம், எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் எந்த இனம், அவர்கள் எந்த நிறம், எப்படி வேறுபட்டவர்களாக இருந்தாலும் சரி, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவருமே சகோதரர்கள். ஃபஸ்லிஹு பைன அஹ்வைக்கும், உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு பந்த பாசத்தை, பிணைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வன்மத்தை கலற்றி எறிந்துவிட்டு சகோதரத்துவத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் இறைவனுடைய அருள் கிடைக்கும். வன்மத்தை கலற்றி எறிந்துவிட்டு உங்களுக்கு மத்தியில் நட்புறவோடு நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாறுவீர்கள். ஈமான் கொண்டவருடைய பண்பு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த சகோதரத்துவத்திற்கு பிளவு ஏற்படும் போது ரசூலுல்லாஹ் அதை அறியாமை காலம். ஒரு முறை நபி அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க. சஹாபாக்களை, அன்சாரிகளை, முஹாஜிர்களை அழைத்து சென்று ஒரு போர்க்களம். அந்த போர்க்களம் ஆரம்பிப்பதற்கு முந்தைய ஒரு சூழ்நிலை, ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் கூடாரம் அமைத்து சஹாபாக்களோடு தங்கி இருக்கிறார்கள். இந்த தங்கி இருக்கிற நேரத்தில் ஒரு முஹாஜிருக்கும் ஒரு அன்சாரி தோழருக்கு மத்தியில் ஒரு சின்ன தகராறு ஏற்படுகிறது. அந்த முஹாஜிர் அந்த அன்சாரி தோழரை கிண்டலாக அடித்து விடுகிறார். அடிச்சா அது அவங்களுக்குள்ள மட்டும் நடக்கிற சண்டை. அந்த சண்டை எப்படி தீர்த்துக்கலாம்? பதிலுக்கு நான் அடிப்பேன், இல்ல நபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இதுக்கு ஏதாவது நான் அதுக்காக ஈடாக ஒன்றை நான் செய்வேன், அதோட முடிஞ்சிடும். அவர் சகோதரத்துவத்தோட அடிச்சிட்டாரு, நானும் பதிலுக்கு அடிச்சிட்டேன்னா கதை முடிஞ்சிருச்சு. இந்த அன்சாரி தோழர் என்ன பண்ணாரு தெரியுமா? அன்சாரிகளே நமக்கு எதிராக ஒரு முஹாஜிர் கையை நீட்டி விட்டார், எல்லாரும் ஒண்ணு தரலுங்கிறார், சகோதரத்துவத்தை உடைக்கிறார். இதை கேட்டுக்கிட்டு அந்த முஹாஜிர் என்ன பண்றாரு? நீ மட்டும் தான் அன்சாரியை கூப்பிடுவியா? நான் கூப்பிடுறேன் பாரு, முஹாஜிர்களை நீங்களாம் ஒண்ணு திரளுங்க, நமக்கு எதிராக அன்சாரிகள் ஒன்று திரண்டு விட்டார்கள். ஈமான் என்ற அடிப்படையிலே ஒன்று திரள வேண்டிய இந்த கூட்டம் அன்சாரிகள் ஒரு குரூப் பிரியுது. யாருக்கு எதிராக? முஹாஜிர்களுக்கு எதிராக. முஹாஜிர்கள் என்று இன்னொரு கூட்டம் பிரிகிறது அன்சாரிகளுக்கு எதிராக. நபி வாழுகிற காலத்தில் நபி கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க, வெளியே நின்று கொண்டு முஹாஜிர்களை அன்சாரிகளை என்று கூப்பிட்டு அந்த சகோதரத்துவத்திலே ஒரு பெரும் பிளவை ஷைத்தான் அங்கே ஏற்படுத்துகிறான். ரசூலுல்லாவுக்கு காதில் விழுகிறது. உடனே நபி அவர்கள் அந்த கூடாரத்தை விட்டு வெளியேறி விட்டு சொன்னார்கள், இந்த ஐஞான அறியாமை கால கூப்பாடுகளை, வார்த்தைகளை சொல்லி அழைத்தது நீங்க தானா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப யாரெல்லாம் அந்த இஸ்லாமிய சகோதர வட்டத்திற்குள் பிளவுகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் அனைவருமே அறியாமை கால மக்கள். அறியாமை காலத்தினுடைய கூப்பாடுகள், அறியாமை காலத்தினுடைய அழைப்புகள், அது ஒரு காலத்திலும் நாளை மறுமையில் நமக்கு அது வெற்றியை பெற்று தராது என்கிற வண்ணம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சபையிலே சஹாபாக்களுக்கு உணர்த்துகிறார்கள். என்னைக்குமே அந்த இஸ்லாமிய வட்டத்தை மாறிடக்கூடாது. நாமெல்லாம் அண்ணன் தம்பிகள், நாமெல்லாம் சகோதரர்கள், உறவுக்காரர்கள் என்கிற நிலை மாறிவிடக்கூடாது. இது எப்ப மாறும்? குரோத எண்ணம் வந்துட்டா மாறும். எப்பமெல்லாம் அந்த குரோத எண்ணம் தலைதூக்கும் தெரியுமா? ஒருவரை விட நீங்கள் உயர்ந்த செல்வத்திலோ, பதவியிலோ, அழகிலோ, தகுதியிலோ, அந்தஸ்திலோ ஒருவரை விட ஒருவர் உயர்ந்து விட்டால் இந்த குரோத எண்ணத்தை கட்டவிழ்க்கிற இடங்களில் மக்கள் வந்து விடுவார்கள். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். பல பேரும் தங்களுக்கு மத்தியில் உள்ள உறவுகளை முறித்து வாழ்வார்கள். பல பேரும் தங்களுடைய சகோதர உறவுகளை எல்லாம் முறித்து அற்ப பொருளாதாரத்திற்காக, உலக ஆதாயத்திற்காக வன்மத்தை வெளிப்படுத்துகிற இடத்தில் இருப்பார்கள். எந்த அளவிற்கென்றால், எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, என்னுடைய சக முஸ்லிமாக, சக மனிதனாக இருக்கிற ஒருவனை நாம எதிரியாக பாவித்து அவனுக்கு ஒரு கண்ணாவது போகணுங்கிற இடத்தை எதிர்பார்த்த நிலையில் வந்துவிட்டோம். இதைத்தான் இஸ்லாம் குரோதங்குது. இந்த குரோதத்தை கைவிடாதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர் இல்லை, ஈமான் கொள்ளாதவரை உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை. இந்த குரோதத்தை கைவிடாதவரை நீங்கள் சகோதரர்கள் இல்லை,
நீங்கள் சகோதரர்களாக ஆகாதவரை உங்களுக்கு இரையச்சம் இல்லை, உங்களுக்கு அல்லாஹ்வின் அருளும் கிடைக்காது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். நபிகளாரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலம் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அந்த நபியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் 40 வயது வரை. என்றைக்கு தூதுத்துவத்தை சொன்னார்களோ அன்றைக்கு தூக்கி எறிந்து விட்டார்கள். தூக்கி எறிந்தது மட்டுமல்ல, இவர்கள் இந்நாள் வரை சொல்லி வந்த அந்த புகழாரத்திற்கு மாற்றமான பொய் பிரச்சாரத்தை செய்தார்கள். இவர் பொய்யர், ஏமாற்றுக்காரர், ஜோசியக்காரர், சூனியக்காரர், கவிஞர், பைத்தியக்காரர் என்றெல்லாம் பேசினார்கள். பேசிய கூட்டமே ஒரு காலம் கழிந்து சிலர் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் உட்பட, ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அவர்கள் உட்பட, அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அவர்கள் உட்பட பெரும் பெரும் எதிரிகளாக இருந்தவர்கள் ஒரு காலம் அல்லாஹ்வுடைய உதவியால் அவனுடைய அளப்பெரும் கிருபையால் உள்ளம் பிறண்டு இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் வன்மத்தை காட்டுற நேரம் ஆனா காட்டல. ஏன்? இஸ்லாம் அதை நபிக்கு கற்றுத்தரல. எந்த ஒரு இறை நம்பிக்கை கொண்டவருக்கும் கற்றுத்தரல. ஒரு காலத்துல என்ன தலையில தூக்கி வச்சு பேசுனீங்க, நான் ஒரு மார்க்கத்தை சொன்ன உடனே எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தீர்கள், என்னவெல்லாம் சொன்னீங்க, எவ்வளவு பாடுபடுத்தினீங்க, இன்னைக்கு என்னடா இஸ்லாத்தை நோக்கி வரேன்னு கேட்கல. ஒரு சில நேரங்களில் சஹாபாக்களுக்கு இந்த எண்ணமெல்லாம் வந்தது. நபிகளார் அதை கட்டுக்குள்ள கொண்டு வராங்க. தவறுனாங்க. ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் என்ற நபிகளாருடைய சிறிய தந்தை, மிக நேசத்திற்குரியவர். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை வழி சொந்தங்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் ஹம்சா. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை வழியில பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். வேறு வேறு சொந்த பந்தங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. ஆனால் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் இந்த ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள். அந்த ஹம்சாவை உஹது களத்திலே ஒரு நபித்தோழர், அன்றைக்கு அவர் காஃபிராக இருக்கிறார், வக்ஷி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கருப்பு நிறத்தினுடைய ஒரு அடிமை, அன்றைக்கு ஹம்சா ரதியல்லாஹு அவர்களை கொலை செய்து விடுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கையே இழந்ததை போன்ற ஒரு இழப்பு என்பது உஹது களத்தில் ஹம்சாவுடைய இழப்பு தான். வேற எந்த ஒரு இழப்புக்கும் ரசூலுல்லாஹ் இவ்வளவு வருத்தப்பட்டது கிடையாது. ஏனென்றால் ஹம்சா நபிகளாருக்கு உறவுக்காரர் என்பதை தாண்டி இஸ்லாத்திற்கு அன்றைக்கு பெரும் பக்கபலமாக ஒரு தூணாக நின்றவர் இந்த ஹம்சா. அவருடைய இழப்பு என்பது ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. மக்கா வெற்றிக்கு பிறகு இதே வக்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரசூலுல்லாஹ் பழி தீர்ப்பதற்கு தகுதி படைத்தவர் வக்ஷி. அப்ப அப்படிப்பட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த வக்ஷி ரதியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்களா? ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. உங்கள் முகத்தை எனக்கு பார்க்கிற நேரமெல்லாம் என் சிறிய தந்தையினுடைய முகம் தான் ஞாபகம் வருது. அதனால உங்க முகத்தை என் பக்கம் நீங்கள் காட்டாதீர்கள், நான் உங்களை பார்க்க விரும்பலன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதிகபட்ச புறக்கணிப்பு எவ்வளவுதான், அதிகபட்ச புறக்கணிப்பு. தன் சிறிய தந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் காஃபிரான சிறிய தந்தை கிடையாது. இஸ்லாத்தில் இருந்து இஸ்லாத்திற்கு பெரும் உதவிகளை 13 ஆண்டு காலம் செய்தவர். மக்காவிலும் மதீனாவிலும் நபிகளாருக்கு பக்கபலமாக நின்றவர். அந்த ஹம்சாவை கொலை செய்திருக்கிறார் இந்த வக்ஷி. இஸ்லாத்தின் மீது கொண்ட வன்மமும் குரோதமும் காரணம். அவர் தன்னுடைய எஜமானருக்கு செய்ய வேண்டிய பணிவடைக்காக என் சிறிய தந்தையை பழி தீர்த்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன நாள் வன்மத்தை காட்டலாம், அதற்கு முழு தகுதி இருந்த போதிலும் ரசூலுல்லாஹ் அந்த காரியத்தை எல்லாம் விட்டு விலகி, உங்க முகத்தை காட்டாதீங்க, என் சிறிய தந்தையினுடைய முகம் ஞாபகம் வருகிறது என்று சொல்லி நபிகளார் அந்த இடத்தில் இருந்து சபையை கலைத்து விட்டு செல்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கோபம், ஆத்திரம், வன்மம் இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு இறைவனுக்காக வாழுகிற இடத்தில் வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு அற்ப காரியத்திற்கெல்லாம் உறவுகள் உடைகிறது. அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுகிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுகிறது. திருமண பந்த உறவுகளுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுகிறது. காரணம் என்ன? அற்ப காரியங்கள். இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது என்கிற இடம் உள்ளது. ஆனால் ஆகிரத்தை நம்பக்கூடிய முஸ்லிம்கள் தான் இந்த பிளவுகளை ஏற்படுத்துகிறார்கள். மறுமைதான் இலக்கு, உலகம்லாம் ஒண்ணுமே கிடையாது என்று மார்க்க அறிவுரைகளை பெறுகிற இடத்தில் உள்ள முஸ்லிம்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கணும், அதற்கு இடையூறாக யார் வந்தாலும் புறக்கணிப்போம் என்ற கொள்கை பிணைப்போடு வாழுகிற மக்கள் தான் இன்றைக்கு உறவுகளை பிளவுபட்டவர்களாக இருக்கிறார்கள். காரணம், தங்கள் உள்ளங்களிலே கொண்டிருக்கிற வன்மம் தான் இதற்கு காரணம். இந்த வன்மம் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தோடு வந்து நிற்க போறது கிடையாது. இந்த பண்பையே அல்லாஹ் கலட்சி எறிகிறான் என்றால் மறுமையில் சொர்க்கம் நுழைவதற்கு முன்பு கலட்டப்படுகிற வன்மம் ஏன் இந்த உலகத்தில் கலட்டப்பட்ட என்ன அர்த்தம், என்ன தவறு இருக்கிறது? அந்த வன்மத்தை முழுமையாக தொடை தெரிந்தவர்களாக நபிகளார் வாழ்ந்ததை போன்று, ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரை பெற்று சஹாபாக்கள் வாழ்ந்ததை போன்று நீங்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை தொடர்ந்து அந்த மதீனா நகரத்தையும் மக்கா நகரத்தையும் ஆளுவதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள் அன்சாரிகள்.
அது யாருமே மறுத்தர முடியாது. பத்ருகளம் என்பது அன்சாரிகளுக்கு வேறு ஊருக்காரர்களோடு போடுகிற சண்டை தான். முஹாஜிர்களுக்குத்தான் அந்த யுத்த களத்தினுடைய உண்மையான தாற்பயம் இருக்கிறது. ஆனால் பெரும் உயிர் தியாகத்தை பத்ருகளத்தில் இருந்து மக்கா வெற்றி வரை உயிர் தியாகத்தை கொடுத்தவர்கள் அன்சாரிகள். தன் நாட்டையும் கொடுத்தார்கள், தங்கள் உயிர்களையும் கொடுத்தார்கள், சொத்துக்களையும் கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு ஆட்சியையும் தாரை வார்த்தார்கள். அபூபக்கருக்கு கொடுத்தாங்க, அவர் ஒரு குறைஷி மக்காவாசி. அபூபக்கருக்கு பிறகு உமர் பெற்றுக்கொண்டார், உமருக்கு பிறகு உஸ்மான் பெற்றுக்கொண்டார், உஸ்மானுக்கு பிறகு அலி பெற்றுக்கொண்டார். அந்த அலி ரதியல்லானவர்களுக்கு பிறகு முஆவியா ரதியல்லானவர்கள் பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு அலி ரதியல்லானவர்களுடைய மகன்கள் பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு ஜுபைர் ரதியல்லானவர்களுடைய மகன் அப்துல்லா ரதியல்லானவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். தொடர்ச்சியாக 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக குறைஷிகளுடைய கையில், முஹாஜிர் கையில் இந்த ஆட்சி இருந்தது. அன்சாரிகள் யாரும் அதை அலட்டிக் கொள்வதே கிடையாது. ஏன்? இலக்கெல்லாம் ரசூல்லா கூட சொர்க்கத்தில் இருக்கணும் தானே தவிர துன்யா ஒரு பொருட்டே கிடையாது. வன்மத்தை தூக்கி எறிந்துவிட்டு தங்கள் வாழ்க்கையெல்லாம் அல்லாவுக்காக சகோதர உள்ளத்தோடு வாழ்ந்திருந்தார்கள். அவங்க நினைச்சாங்கன்னா அங்க பிளவை ஏற்படுத்த முடியும். அவங்க நினைச்சாங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை 2 கூறாக ஆக்கியிருக்க முடியும். ஆனால் ஒரு காலம் இஸ்லாமிய சமுதாயம் அங்க 2 கூறா மாறுச்சு. ஆனால் எந்த ஒரு நேரத்திலும் அன்சாரிகளால் அங்கு பிளவு வரவே இல்லை, கடைசி வரைக்கும் வரல. என்ன காரணம்? நபிகளார் ஒரு நேரம் சொன்னார்கள், இது அறியாமை கால வார்த்தைகள், வன்மத்தை குரோதத்தை எரிந்துவிட்டு சகோதரர்களாக வாழுங்கள் என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அன்சாரிகளை கடைசி வரை இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் குழப்பம் செய்ய விடாமல் தடுத்து ஒரு உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்துவிட்டு மரணித்தார்கள். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அன்சாரிகளை நேசிப்பது ஈமானினுடைய அடையாளம். நாங்கள் முஹாஜிர்களை விட ஒரு படி கூடவே தூக்கி வச்சாங்க ரசூலுல்லாஹ். எல்லாத்தையும் கொடுத்தாங்க, நபி மௌத்துக்கு பிறகும் கொடுத்தார்கள். அன்சாரிகளை நேசிப்பது ஈமானினுடைய ஒரு அடையாளம், அன்சாரிகளை வெறுப்பது நிஃபாக் என்கிற நயவஞ்சகத்தனத்தின் ஒரு அடையாளம். நாங்கள் ரசூலுல்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறோம், மறுமையினுடைய வெற்றியை இலக்காக வைத்து பயணிக்கிறோம் என்பது குரோதத்தையும் வண்ணத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு சகோதர உள்ளத்தோடு படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக சரணாகதி அடைந்து சகோதரத்துவத்தோடு வாழ்வது மட்டும்தான். அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு வாழ்க்கையை நம்முடைய எல்லா தருணங்களிலும் குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலும், அண்டை வீட்டார்களுக்கு மத்தியிலும், சக முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.